நம்ம இன்னைக்கு 10th படிச்சவங்களுக்கான கவர்மெண்ட் ஜாப் பத்தி தான் பார்க்க போறோம். தமிழ்நாடு அரசு நில அளவை பதவியிடுகள் துறையில எழுத்தர் வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. போஸ்ட் கிளர்க் போஸ்ட். இது எப்படின்னா உங்களுக்கு எஜுகேஷன் 10th தான் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருந்தா போதும். இது ஒரு பெர்மனன்டான ஒரு கவர்மெண்ட் ஜாப். இப்போ இந்த இதுக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஜென்ரலா என்னன்னா 1/7 அன்னைக்கு உங்களோட ஏஜ் என்ன கேட்டர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி வச்சு பாத்தீங்கன்னா 18-13 இருக்கணும், இல்ல 18-32 இருக்கணும், அந்த மாதிரி சில கம்யூனிட்டி வச்சு கொடுத்துருக்காங்க. சோ நீங்க என்ன கம்யூனிட்டில வரீங்களோ அது தகுந்த மாதிரி உங்க ஏஜ் இருந்ததுன்னா இதுக்கு நீங்க எலிஜிபிள் ஃபார் அப்ளிகேஷன் நீங்க அப்ளை பண்ணலாம். உங்களோட சேலரி பாத்தீங்கன்னா 15,900ல இருந்து 58,500 வரைக்கும் உங்களோட சேலரி வரும். இதை நீங்க கொடுத்துருக்கிறதா என்ன பண்ணணும்னா ஃபில் பண்ணி நம்ம அப்ளை பண்ணணும். இப்ப இதுல மொத்த காலோட ஒண்ணுதான் கொடுத்துருக்காங்க. 10th நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அது அடிஷனல் குவாலிபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்க 10th முடிச்சுட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் உங்களுக்கு கம்ப்ளீட்டா படிக்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிபிகேஷன். 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும். பட் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த அப்ளிகேஷனை நீங்க 9/7 கண்டிப்பாக அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம் எலிஜிபிள் கிடையாது. 9/7 அது க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சோ அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிடணும். இதை விண்ணப்பம் எங்க அனுப்பணும் அப்படின்னா இந்த மண்டல துணை இயக்குனர் அப்படின்னு இந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த அட்ரஸ்ல போய் தான் நீங்க அப்ளை பண்ணணும். இப்ப நெக்ஸ்ட் எப்படின்னா உங்களுக்கு எப்படிலாம் உங்களை செலக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா உங்களோட ரீடிங் உங்களோட ரைட்டிங் உங்களோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பாப்பாங்க. அதுக்கப்புறம் டைரக்டா இன்டர்வியூ வச்சு உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. சோ இப்போ இதுதான் உங்களோட குவாலிபிகேஷன்ஸ் எல்லாமே. 10th முடிச்சிருக்கணும், பிளஸ் குவாலிபிகேஷன் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். இதுதான் உங்களோடது. இப்ப நீங்க நெக்ஸ்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களோட டீடைல்ஸ் என்னென்ன வேணும். சோ கண்டிப்பா ஜாதி சான்று கொடுக்கணும், கல்வி தகுதி என்னன்னு வச்சிருக்கணும், உங்களோட இருப்பிடம் சர்டிபிகேட் கொடுக்கணும். இது எல்லாமே நீங்க கண்டிப்பா அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக 18 ஏஜ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படின்னு நெக்ஸ்ட் வருது. இது நீங்க நெக்ஸ்ட் என்னன்னா கோவை மாவட்டத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும். நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க தான் இது ஏன்னா இது கோயம்புத்தூர்ல உள்ள ஜாப். சோ அதனால கோயம்புத்தூர்ல உள்ளவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை பூர்த்தி செய்யப்பட்டு நம்ம அனுப்பணும். இப்ப நெக்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பத்தி பார்ப்போம். வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணணும். நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு ஃபார்ம்ல டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க அட்டாச் பண்ணி நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லெட்டர் அனுப்புவாங்க. உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கரெக்டா இருந்துச்சு ஓகே அப்படின்னா உங்களுக்கு நேர்காணலுக்கு லெட்டர் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் நீங்க போய் அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்க.